ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஆக்டர் ஏஆர் கஃபூர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சின்ன ஒரு டாபிக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 மந்த்தாக யூடியூப்பில் வந்திருக்க மாட்டேன். சில வேலைகளுக்காக வெளியே போக வேண்டியிருந்துச்சு. சொந்த ஊருக்கு போயிருந்தேன். அந்த சொந்த ஊரில் புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு திருமண விழாவுக்கு போயிருந்தேன். திருமண விழா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பந்தி பரிமாறுறாங்க பாருங்கள். அது ஒரு இஸ்லாமிய கல்யாணம் தான். நானும் ஒரு இஸ்லாமியன் தான். ஆனாலும் அந்த பந்தி பரிமாறல ஒரு சில கொள்கைகளை கொண்டு வரணும். நாகரிகம் தெரியாத அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் அவ்வளோதான் பெரிய எஜுகேட்டட் ஃபேமிலிலாம் கிடையாது. எல்லாருமே ஒரு சின்ன படிப்பு தான் படிச்சிருந்தாங்க. சின்ன படிப்புனாலும் அது இப்போ உள்ள இன்ஜினியரிங் சமம். அப்போ உள்ளவங்களாம் நம்ம எதுவுமே குத்தம் சொல்ல முடியாது. அப்போ உள்ளவங்களுடைய வாழ்க்கை தரம் வேறு, இப்போ உள்ள வாழ்க்கை தரம்லாம் வேறு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பந்தி பரிமாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நானும் அந்த காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் நான் கல்யாணத்துலாம் போயிருக்கேன். பந்தி பரிமாறினா ஒரு குறிப்பிட்ட பேரை உள்ளே அனுப்புவாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துல சுத்தம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பத்தில் எப்படி பண்ணாலும் அதே மாதிரி சுத்தம் பண்ணி திருப்பி துணியை விரித்து ரொம்ப கிளியராக கரெக்டாக பர்ஃபெக்டாக பந்தி வைப்பாங்க. பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. பந்தி நம்ம உட்காந்து சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. வயிற்றுக்கு நிம்மதியாக திருப்தியாக சாப்பிடவே முடியல. நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கியூ நிற்கிது. அப்படியே ஒரு கியூ கிடையாதுங்க, 3 கியூ நிற்கிது. அதாவது அடுத்தடுத்து அப்படி 3 கியூ நிற்கிதுங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் சாப்பிட்றதுன்னா அதுக்கு பின்னாடி 3 வருஷம் நிற்கிது. எப்படி சாப்பிட முடியும் பாருங்கள். ஆம்பளை சரி பொம்பளை சரி 2 பேருமே அப்படி தான் இருக்காங்க. 2 பேருமே அப்படி தான் இருக்காங்க. ஆம்பளைக்கு முன்னாடி பொம்பளைங்க சாப்பிட போயிடுறாங்க. நான் அதை தப்பு சொல்ல வரல. ஆம்பளை பொம்பளை இப்போ சம்மந்தம். ஆனாலும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சாப்பாடு விஷயத்தில் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்காங்கன்னு தெரியல. சாப்பாடு எங்கே போகுது? எல்லாருக்கும் தான் சமைச்சிருப்பாங்க. எப்படியும் ஒரு 500 பேர் 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் சமைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பந்திக்கு ஏன் முந்திக்கணும்? இந்த கறி சொத்துக்கு ஏன் அடிச்சுக்கணும்? இந்த பார்த்தீங்கன்னா, இந்த புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் நான் ஊரில் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, சொல்ல விரும்பலை. நான் அதுக்காக பொதுவாக மாவட்டம்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில அந்த மாவட்டங்களில் ஒரு சில ஊர்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்குது. அதில் குறிப்பாக பார்த்தா இந்த இஸ்லாமிய கல்யாணங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா நிம்மதியை சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. நான் அந்த வீடியோ ஏன் போடுறேன்னு சொன்னால், நான் நிறையா கல்யாணங்களை அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். எல்லா கல்யாணமே அப்படி தான் இருக்குது. இதை ரொம்ப தப்பு. இதை மாற்றிக்குங்க. இந்த கல்யாணம் நடத்துகிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஒரு கட்டுப்பாடு விதிங்க, கொள்கையில் வகுத்துக்குங்க. ஒரு 50 பேர் 100 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு ஹாலாக இருந்துச்சுன்னா அந்த 100 பேரை மட்டும் உள்ளே அனுப்புங்க. கேட்டு போட்டு பூட்டிடுங்க. பூட்டிட்டு அவங்க 50 பேர் 100 பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் 100 பேரை திருப்பி உள்ளே அனுப்புங்க. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் 100 பேரை உள்ளே அனுப்புங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். கல்யாணம் பண்ணுறவங்க ஏனோ தானோ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடு மாடை மந்தைக்குள்ளே இதில் அனுப்புகிற மாதிரி அனுப்பி ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்களை நான் ஏன் போகிறேன்னு சொன்னால், இந்த கொள்கை, இந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும். சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். பாய்.